ஹலோ மக்களே. ஸோ ஹானாவோட ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் ஃபங்க்ஷன் சிறப்பாக சர்ச்சில் வந்து நடந்துச்சு. ஸோ அன்றைக்கி இது நடந்து முடியறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வாட் வி பிளான்ட் இஸ் த நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே. ஸோ அன்றைக்கி எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருப்போம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு கேதரிங் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸாக இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம். ஸோ இதில் வந்து எல்லா ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நாங்கள் சர்ச்சில் எடுத்த ஃபோட்டோஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, பக்கத்துலேயே வந்து வீடு பக்கத்தில் ஒரு கம்யூனல் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ நானும் இவரும் ஃபஸ்ட் டே போயிட்டு இந்த டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 6 o'clock போல் தான் எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 3 o'clock போல் நானும் ஹீப்ரும் போயிட்டு சரி டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அப்போ வந்து ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மினிமலான டெக்கரேஷன் தான், சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. ஸோ கொஞ்சம் லைட்ஸ்லாம் போட்டு கொஞ்சோண்டு பலூன் மட்டும் வச்சுட்டு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இந்த கேக் வந்து கோஆப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். காஸ்கோவில் வந்து பெரிய கேக் கிடைக்கும், ஸ்லாப் கேக், பட் இட்ஸ் டூ ஸ்வீட். அதனால வந்து நாங்கள் கோஆப்பில் இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். அண்ட் கொஞ்சம் இந்த மாதிரி கேண்டில்ஸு, அதுக்கப்புறம் இந்த கப் கேக்ஸு இதெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ ஹோலி கம்யூனியன் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அதுக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி ஸோ கேண்டில்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். கிட்ஸ் எல்லாம் விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கப் கேக்ஸ் வந்து வச்சுருந்தோம். அண்ட் இது வந்து ரிட்டன் கிஃப்ட்டு. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடாக நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் வந்து என் கையால் செய்யணுன்றதுனால அப்படி ஆசைப்பட்டு நான் மிக்சரும் லட்டும் செஞ்சுருந்தேன். அண்ட் இது கூட வந்து ஒரு கிஃப்ட்டும் வந்து வச்சுருந்தோம். அண்ட் இதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. இந்த கவர் இது எல்லாமே வந்து நான் டீமில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி போஸ்டர் ரெடி பண்ணியிருந்தேன். அது வெளியில் ஒன்று, அப்புறம் ப்ளஸ் உள்ள ஒரு ஈசலில் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம். அண்ட் இதுதான் வந்து ஹானாவோட அவுட்ஃபிட். அவளுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொன்னால், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷெரில் வந்து ட்ரெடிஷ்னல் வேறு போட்டிருந்தா. ஸோ பேசிக்லி நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, இந்த ரிசப்ஷனுக்கு வந்து மரூன் பேஸ்டு நானும் ஹீப்ரும் வந்து ஒயின் ரெட் அந்த கலர் போட்டிருந்தோம். அண்ட் ஹோலி கம்யூனியன் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹாஃப் ஒயிட் இல்லை கோல்டு அந்த மாதிரி இந்த கலர் தான் நாங்கள் ஆக்சுவலி சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்பம் அண்ட் ரத்தம் அந்த பேஸில் நான் யோசிச்சுருந்தேன். ஸோ இதுதான் எங்களோட இந்த ரிசப்ஷனுக்கு உண்டான அவுட்ஃபிட். ஸோ நாங்கள் வந்து ஒரு 70 மெம்பர்ஸ் போல் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து கிட்ஸு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கம்யூனல் ஸ்பேஸ் இருக்கும்போது இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்க பாட்டும் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான கேதரிங்காக இருந்துச்சு. அண்ட் ஹானாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ அவளும் வந்து ஸோ ஹாப்பியாக. Good evening எல்லாருக்கும் and warm welcome to every one of you. Thank you so much for being here. ஒரு ஸ்பெஷலான டைம் அவளுக்கு for our daughter because yesterday she received the Holy Communion, so which is very very precious and also very important in her spiritual life. So அந்த செலிப்ரேஷன்ல எங்களுக்கு பிடிச்சவங்க எங்களோட ஃபேமிலி and எங்க ஃப்ரெண்ட்ஸ், so close friends. நம்ம when you are in abroad கண்டிப்பா வந்து நமக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்லாம் இருக்கும். But when you're all here, அது வந்து I never felt that way. Even yesterday எனக்கு வந்து I was so happy and felt so blessed that இத்தனை பேரும் வந்திருக்கீங்க like to participate and share the happiness with us. So அதனால thank you so much. And உங்களோட blessings, prayers and presence is very very important for us. In the name of Father, of Son, of the Holy Spirit. And we have a very special guest. She's gonna sing. அது யாருன்னா எங்க காணோம். So none other than our little angel Tuti Jerusha.
வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் இல்லை. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். The word of the Lord. Thanks God. And over to Jerome. நண்பர்கள் ஆண்டவரே, நாங்கள் அதற்காக நன்றி இருக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்களுக்கு பாராட்டுகிறோம். உங்கள் கிருபைகளுக்காக எங்களுக்காக நன்றி தகப்பனே. விசேஷ விதமாக இந்த நாளிலே நாங்கள் காத்திரிக்காக சொல்லிக்கிறோம் தகப்பனே. நேற்றைய நாளிலே நீங்கள் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சாக்கர மகளிர் மகளிர் பங்கேற்க ஒரு வாய்ப்பை எடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகள் இந்த சாக்கிரமத்துக்குள்ளாக நுழையும் பொழுது உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம் மகளோடு கூட இருந்ததற்காக நன்றி. உங்களுடைய கரம் குடும்பத்தார் மீதும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு மீதும் கரம் தங்கியிருப்பதாக, உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரும் இருப்பதாக, நீரே ஆண்டவரை எங்களை ஆட்கொண்டு உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தவும் நாம் சொல்லிக்கிறோம் தாங்க. The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious unto you. The Lord turn his face towards you and give you peace. Amen. Amen. எல்லா குட்டீஸும் வாங்க. நம்ம we all stand together. Shall we? வணக்கம். ஸோ கேக் கட்டிங்லாம் முடித்த பிறகு ஃபோட்டோ செஷன்ஸ் வந்தாச்சு. அண்ட் அவங்களோட பாட்டியோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோடலாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். அண்ட் எங்களுக்காக ஒரு ரொம்ப முக்கியமான பர்சன் அலெக்ஸ், ஹீ கேம் ஆல் தி வே ஃப்ரம் டொராண்டோ. அவங்க கூடவே இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ கம்மிங் டு த டின்னர், இது வந்து ஒரு ஹோம்மேட் ஃபுட்டு ஒருத்தவங்ககிட்ட நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி வித் சிக்கன் 65 அண்ட் ஈவினிங்கிறதுனால இடியப்பம் வித் சால்னா, தயிர் பச்சடி அண்ட் டெசர்ட் வந்து பிரெட் ஹல்வா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டே ஒரு ஹாப்பியான டேவாக போச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you in the next video. Until then, tata, bye bye.